ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான். ஸோ கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப மாதங்கள் ஆச்சு. நீங்கள் என்னோடய லாஸ்ட்டு வீடியோ எடுத்து பார்த்தா கூட தெரியும். எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 5 to 6 months இருக்கும். அதனால் கிச்சன் டீப் க்ளீனிங்க்கு நேரம் வந்துடுச்சு. ஸோ கிச்சன் டீப் க்ளீனிங் வந்து என்னால் வந்து ஒரே நாள் செஞ்சுக்கிட முடியாது. அதனால் நான் இதை வந்து ஒரு 2 days 3 days வந்து 2 days ப்ராஜெக்ட் ஆகிட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அவுட்டர் கேபினட் டோர் அவ்வளோத்தையும் நல்ல ஒரு ஸ்ப்ரே எதையாவது ஒன்று வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த இதுதான் இருக்குது என்கிட்ட. மற்ற எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. சர்ஃபேஸ் க்ளீனர் ஏதாவது ஒன்று நல்ல ஒரு என்ன சொல்ல, இதுக்கு ஹோம்மேட் சொல்யூஷன் வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு கடையில் வாங்கக்கூடிய நல்ல ஒரு சர்ஃபேஸ் க்ளீனர் வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த கேபினட்ஸ் ஃபுல்லாத்தையும் வைப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு ஒவ்வொரு கேபினட்டையாக ஓப்பன் பண்ணி எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் நான் இந்த சைடு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே டைம் இருந்தால் ஐலாண்டு, இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி நான் ஏர்லியாகவே வந்து கேபினட்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ இதை வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால சரி கிச்சனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கும் நான் க்ளீன் பண்ண நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் எல்லாத்தையுமே தொடச்சாச்சு ஃபுல்லாட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த விதமான க்ரீஸுமே இருக்காது. நீட்டாக தொடச்சாச்சு. அதே மாதிரி இது சிம்னி இருக்குல்ல, சிம்னியோட ஃபில்டரை வந்து நான் வந்து கையில் நிறைய பேர் க்ளீன் பண்ணுவீங்க, பட் நான் வந்து டிஷ்வாஷரில் தான் வைப்பேன். ஸோ அதையும் கழட்டி இன்றைக்கி நைட்டு போடக்கூடிய லோட் டிஷ்வாஷரில் நான் வச்சுட்டேன். ஸோ சும்மா அந்த ஃபில்டரை கழட்டி நீங்கள் சும்மா வச்சாலே போதும். நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு அந்த ஃபில்டர் எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஹாட் சைக்கிளில் ரன் பண்ணுவேன். என்னோடய டிஷ்வாஷரில் பாஷ் டிஷ்வாஷரில் 2.25 மணிக்கு ஒரு சைக்கிள் வந்து 70 டிகிரி இந்த இதில் 70 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட்டட் வாட்டரில் க்ளீன் ஆகும். ஸோ அந்த சைக்கிள் தான் இப்போ ரன் பண்ண போகிறேன். அதனால் அது ஓகே ஆகிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து சரி இந்த வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டே எடுத்தால் இதெல்லாம் தொடக்கதான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோடய க்ளீனிங்க்கு வந்து இன்றைக்கி இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கிச்சன் க்ளீனிங்க்கு எப்போவுமே மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டுத்தோட லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, அப்புறம் நான் யூஸ் பண்ணுற க்ளீனிங் லிக்விட். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஃபில்டரை வந்து டிஷ்வாஷரில் வச்சேங்கனால இந்த மாதிரி நீட்டாக அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே போய் சுத்தமாக வந்துடும் ஃபில்ட்ரு. அதனால் இதை அப்படியே எடுத்து நான் மாட்டிடுவேன். இது மாதிரி நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 monthக்கு ஒருக்கா பண்ணுவேன். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தனியாட்டு ஃபில்டரை வந்து டிஷ்வாஷர் இல்லை அப்படின்னா எப்படி கழுவணும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஷ்வாஷர் சப்போஸ் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்கள் சிம்னி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, டிஷ்வாஷரில் வச்சு ஹாட் சைக்கிளில் போட்டுருங்க. டிஷ்வாஷர் இல்லாதவங்க வந்து இதை வந்து ஏர்லியாக எனக்கு தெரியாத டைமில் நான் வந்து இதை கையால் தான் க்ளீன் பண்ணேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையிலேயே வந்து என்ன பண்ணிட்டேன்னாக்கா லஞ்சு எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ண இறங்கிடலாம் அப்படின்னு. ஸோ நான் ஏற்கனவே வந்து இடையில தான் ஒரு நாள் வந்து பேண்ட்ரியை வந்து க்ளீன் பண்ணேன், இந்த ஷெல்ஃபை. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக க்ளீனிங் இருக்காது. ஏன்னா நான் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் பேண்ட்ரி வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி இந்த கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபும் மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அந்த கண்டெய்னரையும் தொடச்சி உள்ளே வந்து ஸ்ப்ரே வச்சு
நீட்டாக வந்து வைப் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து வேலை. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஷெல்ஃபையாக நம்ம பொறுமையாக இருந்து பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறமா மேலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா நான் வந்து கிச்சனில் குக் பண்ண டிஷ் எல்லாத்தையுமே அவனுக்குள்ளாடி வச்சுட்டேன். எந்த என்ன சொல்ல சமையல் பண்ணது எதுவுமே இந்த திண்டில் இல்லை, ஏன்னா தூசி ஏதாவது விழுந்துடக்கூடாதுன்னு. இன்னொன்று வந்து கிச்சனையுமே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது பாத்திரம் எதுவுமே இல்லை, பாத்திரம்லாம் டிஷ் வாஷரில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீப் க்ளீனிங்னு இறங்கும்போது இந்த மாதிரி உள்ள வேலை எல்லாத்தையும் நீங்கள் முடித்து ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து க்ளீனாக இருந்துன்னு வைங்களேன், மேலெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக வேலை வந்து தெரியாது. இதே இது நீங்கள் அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்து, இல்லைனா அதுக்கப்புறம் தான் சமையலும் பண்ணணும், அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவராட்டு அது ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து சமையல் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடித்து திண்டெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி உள்ள எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இன்றைக்கி இறங்கலாம். ஓகே. மாடுலர் கிச்சனில் இந்த ட்ராயருக்கு கீழே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காக்ரோச் ஸ்ப்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் இங்கே அடிச்சு விடலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெப் ட்ராயரு. நான் இதில் தான் வந்து இந்த வடிகட்டுறது இப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் உண்டு. இந்த மாதிரி சிவ் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் துருவக்கூடியது, அதாவது குக்கிங்க்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு என்னெல்லாம் தேவை வேணும் அது எல்லாமே இருக்கும். ஸோ வடிகட்டுறது, துருவக்கூடியது, ஸ்லைஸ் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறமாட்டு மிக்சிங் பவுல்ஸு, பெரிய பெரிய மிக்சிங் பவுல்ஸு, அது எல்லாமே நான் இந்த ட்ராயரில் தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டவ் இன்னும் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இது இருக்கிறதுனால எனக்கு வந்து வசதியாக இருக்கும் எடுக்கிறது. ஸோ இதை நீட்டாக நான் தொடச்சிட்டு உள்ளே வந்து
ஸ்ப்ரே காக்ரோச் ஸ்ப்ரே வந்து உள்ளே அடிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதில் வந்து கீழே நான் எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய பவுல் வச்சுருக்கேன். இதில் தான் என்னோடய டின்னர் செட் வச்சுருக்கேன். இந்த டின்னர் செட் வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அமேசானில் வாங்கினேன். அது வந்து இந்த பெரிய சைஸ் பிளேட்டில் 6, அதுக்கப்புறம் இந்த சின்ன சைஸ் பிளேட்டில் 6, இந்த பவுலில் நிறைய 12 எவ்வளோ வரும். அதே மாதிரி இந்த சின்ன பிளேட்டு, இந்த பெரிய பிளேட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த சின்ன கிண்ணம், இந்த கப்பு 6, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை 3 என்கிட்ட ஒரு மூடி போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் உண்டுல்ல அது. இதோட லிங்க் நான் இருந்தால் கீழே அமேசான் லிங்க் வந்து நான் எது வாங்கினனோ அதை கீழே கொடுக்குறேன். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நியர்லி 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த செட்டை ஃபுல்லாக நான் இதில் வச்சுருப்பேன். அதுதான் என்னோடய எவ்ரிடே செட்டு. ஓகே, லஞ்சுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த 3 ரேக்கை நான் வந்து 3 ட்ராவையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இதை அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுவேன். இந்த கட்லரி எல்லாம் அடுக்கி வைக்கும்போது ஒரு தடவை க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுல்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய சாஸ்பேன் ட்ராயர். அதனால இப்போ தான் இந்த சாஸ்பேன் எல்லாத்தையும் இதில் வச்சேன். அதனால் அதையும் வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இதை க்ளீன் பண்ண தேவையில்லை. நம்ம அடிக்கடி சில ஷெல்ஃபெல்லாம் நம்ம மாறி மாறி யூஸ் பண்ணும்போது மாறி மாறி க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் தான் இது. அதே மாதிரி தான் இந்த ஷெல்ஃபும். என்னோடய காஸ்ட் அயன் மண் பாத்திரம், அப்புறம் வந்து கல் சட்டி, அதை நான் வந்து இதில் தான் வச்சுருப்பேன். அதனால் அதையும் நான் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா அடியில் அடிக்கடி துரு ஆகுமா. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணேன். ஸோ அதையும் க்ளீன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 2 பேஸ்கெட்டில் தான் நான் வந்து ஒரு இதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது, ஒரு இதில் வந்து ரீயூசபிள் நம்ம பிக்கிள் ஜாரு, அது கண்ணாடி பாட்டில். இது ஃபுல்லாமே கண்ணாடி பாட்டில். ஸோ கண்ணாடி பாட்டில் எப்போவுமே நான் தூர போட மாட்டேன். ஏன்னா வந்து அது எதுக்காவது யூஸ் ஆகும் நமக்கு. நம்ம ஹோம்மேடாட்டு ஏதாவது ஜாம் பண்ணாலும் சரி, சாஸ் பண்ணாலும் சரி, கண்ணாடி பாட்டில் வந்து நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் திடீர்னு எதுக்காவது யாருக்காவது வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா. அதுக்கு வேண்டி ஒரு கண்டெய்னர் இதில் பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். இந்த 2மே எனக்கு லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து ஃபிட் ஆயிரும். அதனால் அதையும் வைப் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து மூடி இல்லாதது அது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் உள்ளதை அடுக்கி வச்சுட்டேன். இதை உள்ளே வச்சிடலாம். ஸோ க்ளீனிங்க்கு இடையில் வந்து லஞ்ச் பிரேக்கு. ஸோ லஞ்ச் சாப்பிட போகிறேன். ரைஸில் வந்து கொள்ளு பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், இது பூண்டு ஊறுகாய்,
இது வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து அநேகமாக நாளைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லன்ச் முடிச்சுட்டு திருப்பி க்ளீனிங்கை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ சிம்னிக்கு மேலே எப்போ பாரு உங்களுக்கு வந்து க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். அதை க்ளீன் பண்ண துணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து தொடச்சிட்டு தூர போட்டுரும். துணின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகவே போகாது. ஓகே, இப்படி வரும். சைடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இனி வந்து ஐலாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் சிங்க்கு கீழே க்ளீன் பண்ணல. நான் இன்னும் அந்த ரெண்டும் கடைசி பண்ணணும். மற்றபடி இந்த 4 இது வந்து நான் ரீஆர்கனைஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதையும் க்ளீன் பண்ண தேவையில்லை. இனி ஆப்போசிட் சைட் பேக்கிங் சைடும் க்ளீன் பண்ணணும். அங்கே க்ளீன் பண்ண தேவையில்லை. இங்கே சில ஷெல்ஃப்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணணும். ஸோ என்னோடய இந்த சைடு இருக்கிற கேபினெட்டில் இந்த லாஸ்ட் இதில் தான் நான் என்னோடய பேக்கிங் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சேன். இதில் வந்து மெஷரிங் கப்பும் மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பைப்பிங் பண்ணக்கூடியது இருக்குது. இதில் ஃபுல்லாக குக்கி கட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சிருவேன்.
இந்த சைடு செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே மேலே இருக்கிறது அந்த சைடு எல்லாமே என்னோட பேக்கிங் செக்ஷன். அதை தான் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சாக்லேட் சிப்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு யூஎஸ்ல வந்து பெரிய பேக் நெஸ்லே வாங்கிட்டு வந்தது. அதில் வந்து வாங்கிட்டு இருந்த இந்த பெரிய சைஸ் இந்த M&M கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுட்டேன். வெளியே தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஏன்னா நான் ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் என்னோடய எசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இதில் நான் வாங்கின எசன்ஸையும் வச்சிட போகிறேன். எசன்ஸும் ஃபுட் கலரிங்கும் இதில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இது ஏதாவது லீக் ஆனால் கூட இந்த ஒரு பாக்ஸ் ஓடி போயிடும். அதனால் நீங்கள் சும்மா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு வச்சிங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே, எசன்ஸும் ஃபுட் கலரும். ஸோ என்னோடய பல்க் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வைப்பேன். இந்த ஷெல்ஃபு இதில் தான் வந்து மஃபின் பண்ணக்கூடிய பேப்பரு, எசன்ஸு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோடய ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது உங்கள்கிட்ட காணிச்சேன்ல, இந்த ரொட்டேட்டிங் இதில் வச்சுட்டேன் எல்லா கலர்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாமே தொடச்சாச்சு. இனி வந்து சிங்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 2 கேபினெட்டை மட்டும் நான் லேட்டராக நைட்டு வந்து தொடச்சிடுவேன். சிங்க்குக்கு அடியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே செம்ம டர்ட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நான் இந்த க்ளோரெக்ஸ் ப்ளீச் இருக்குல்ல, இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கிருமி, அப்புறம் அந்த என்ன சொல்ல, மற்ற எல்லாத்தையும் விட ப்ளீச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு காக்ரோச் ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிச்சன் ஃபுல்லாமே க்ளீனிங் முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயாச்சு. நான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனுக்கு டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிச்சன் க்ளீனிங் வீடியோ வந்து தனியாக நிறைய பேர் வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் போடுறது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ எடுத்ததில் வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணதில் வந்து எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா வந்து கேபினெட்ஸ்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. நிறைய பேர் வந்துட்டு கேட்குற டவுட்டுக்குமே இதுதான் ஆன்சர். அதாவது பாச்சா, அதுக்கப்புறம் அந்த பூச்சி, அதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து வராமல் இருக்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து கிச்சனை வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி தூசியெல்லாம் எடுத்து, எட்டுக்கால் பூச்சியெல்லாம் எடுத்து பூச்சியாக இருக்கும், அதெல்லாம் நீட்டாக அடிக்கடி தொடச்சாலே உங்கள் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஷெல்ஃபாக, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காணிக்கிறதுனால நான் வந்து கேபினட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காணிச்சேன். பட் யூஸ்வலாக என்னோடய ரொட்டீன் எப்படின்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ ஒரு தடவை ஷெல்ஃபை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பார்த்தோன்னே தெரியும்ல, ஓகே இது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னோடனே டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிடுவேன். அது எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுமா, அதனால நமக்கு வந்து ஓவராக க்ளீன் பண்ண மொத்தமாக போட்டு பண்ணால் முடியாமல் ஆகிடும், கலியாமல் ஆயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ கிச்சன் டூர் வந்து அப்டேட்டட் நிறைய பேர் கேட்டீங்க. அதனால உங்களுக்கு அப்டேட்டட் கிச்சன் டூர் வேணும்னா கீழே கமெண்ட்டில் அப்டேட்டட் கிச்சன் டூர் வேணும்னு கொடுங்க. நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட்டட், நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட்டட் கிச்சன் டூர் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா கிச்சன் டூர் போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக் அப்டேட் கொடுத்துட்றேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு லாஸ்ட் வீக் போல் அனுஷா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ வந்து அவளால் அந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கே அது தெரியல. யூஎஸில் வந்து H1 H4 அந்த வீசா இருக்கிறவங்க வந்து
ஏர்ன் பண்ணக்கூடாதான். ஸோ இவா வந்து அந்த வீசாவில் தான் இருக்கா. அதனால வந்து அவள் வந்து தனியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயம் வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்து ஏர்ன் பண்ணக்கூடாது, அது வந்து இல்லீகல் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வந்து அவளால் இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்து அவள் ஸ்டார்ட் பண்ண விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ இப்போது வந்து நிறைய பேர் ஏன் வீடியோ போடலன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அவள் வந்து ஏன் வீடியோ போடல அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸ் கழித்து வந்து திருப்பி யூடியூப்பில் வந்து வருவாள், யூடியூப் சேனல் ஆரம்பிப்பா. இல்லைனா அவள் இப்போ ஏதோ கோர்ஸ் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளோட கரியர் வந்து இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இந்த விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இப்போ தான் அவள் சேனல்லே அப்டேட் போட்டாலும், அதனால சரி ஓகே நானும் உங்ககிட்ட இதை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இவ்வளோ நாள் அனுஷாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் சரி, எனக்கு எல்லாத்துக்கும், எங்கள் ஃபேமிலிக்கு ஹோல் எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நியூ ரெசிபி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். ஓகே, ஸோ அனுஷாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.